எங்கே இருக்குன்னா இது வந்து ஒரு பக்கோடான்றாங்க நிறைய பேர். நிறைய செக்ஷன் இருக்குங்க. ஒன்றுனா போய் பார்ப்போம் நம்ம முத. இதுதான் வந்து இதோட என்ட்ரன்ஸு. ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பாருங்களேன். எல்லாம் செடிங்க, கேமராமேன் செடியெலாம் காட்டுங்க. செடி அங்கே பாருங்க, டிஃப்ரெண்டாக வெட்டியிருக்காங்க. நாட் ராங், இதை டிசைன் பண்ணுறதுக்கு எதோ பாருங்க சொல்லலை, டிசைன் பண்ணுறாங்க இங்கே உட்காந்து. அது டிசைன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆள் இருக்காங்க. செடி இருக்குது நிறையா விதமாக. சிலர்னா இங்கே ஒரு செடிக்கு ஒரு பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாம் வித்தியாசமாக இருக்குது ஒரு செடி பார்க்கும் போதும். பாருங்க அங்கே ஒரு செடி இருக்குது. அதுவும் அவங்க ஒரு செடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணுற மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. இப்போ இங்கே ஒன்றுனா இது ஒன்று தனியாக இருக்குது, அது ஒன்று தனியாக இருக்குது, இது ஒன்று தனியாக இருக்குது, அங்கே ஒன்று தனியாக இருக்குது. அப்படியே செடியாகவே தான் இருக்குது. வாங்க ஒன்று போகலாம் உள்ள நம்ம. ஸோ இங்கே ஒரு செடி இருக்குது பார்த்தீங்கன்னா, என்ன செடினே தெரில, ஆனால் பெருசாக வச்சுருக்காங்க. ஆனால் அது பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்காங்க. ஸோ குப்பையை வந்து நம்ம கரெக்டாக அதில் போடணும். ஸோ இந்த செடி வந்து இப்படி இருக்குது, இதில் வேர்கள் இருக்குது, வேறு வித்தியாசமாக இருக்குது. இப்போ இப்படி பாருங்களேன், மரத்தை மேலேருந்து பாருங்களேன், ஒன்றும் நல்லாயிருக்கும் பார்க்க. சரிதா? அந்த செடியெல்லாம் மூடினோன்னே இந்த இடம் பார்க்கவே ஒரு மாதிரி நேச்சுரலி ப்ரிசர்வ் பண்ண இடம் மாதிரி இருக்குது. மூடிடுச்சு இந்த இடத்தையே அப்படியே செடியே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ராசி பலனோட வந்திருக்கேன். விருச்சக ராசியில் இருக்கிறவங்க இந்த மரத்தை வந்து கையெடுத்து கும்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து செழிப்பாக இருப்பீங்களாம். ஸோ ஒரு 10 செகண்ட் காட்டுறேன், கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க, நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில். ஸோ இப்போ நம்ம வந்து இது இன்னொரு இடம் இருக்குது. இங்கே என்னமோ லென்டன்லாம் தொங்க விட்டுருக்காங்க. வாங்க வாங்க அப்படியே வாங்கலாம் பார்ப்போம். அங்கே பாருங்க செடி வந்து டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சைனீஸ் இயர்ஸில் வந்து அந்த ஒரு இயருக்கு ஒரு அனிமல் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்மளோட பிக் இருக்காரு. இது சீலான டைகர் நினைக்கிறேன். டைகர் இங்கே இருக்காரு, டிராகன் இங்கே இருக்கு, ரூஸ்டர் இருக்காங்க. இன்னும் வாங்க ஒன்று நம்ம நிறைய காட்டுறேன். ஸோ எலி இங்கே இருக்கு. அங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா இது வந்து பஃபலோ நினைக்கிறேன். பஃபலோ இங்கே இருக்கு. ஸோ நம்ம இப்போ பஃபலோ பார்த்தோம்ல, வாங்க ஒன்று நம்ம உள்ளே போகலாம். இது வந்து இங்கே ஒரு கோட் இருக்கு பாருங்க, கோட். இது நம்ம மின்னுக்கு போய் ஃபேஸ் பார்ப்போமே கோட்டோட. கோட்டு பாருங்க, கோட் இருக்கு. அப்புறம் இது வந்து டாக் நினைக்கிறேன், டாக் தான் நினைக்கிறேன். இவர் இருக்காரு. இதோ நம்ம கேட் இருக்காரு. அப்புறம் இதோ குதிரை இருக்கு, வேற குதிரை, பாம்பு. கடைசி அங்கே வந்து மங்கி இருக்கு. மங்கி கூட வந்து 2 பேர் போட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட அந்த இது சொல்லுவோம்ல, அந்த இதுபடி இதுதான் அந்த அனிமல்ஸ், இவ்வளோதான் இருக்குங்க. அண்ட் இங்கே சிலான இது வந்து ஒரு டெம்பிள் நினைக்கிறேன். உங்களுக்கு பஜனை பாடுறது கேட்குதா? பஜனை பாடிட்டு இருக்காங்க. இல்லைங்க காட்டுறவங்க சத்தம். ஸோ அந்த பஜனை சத்தம் கேட்டுருக்கல, அந்த பஜனை நடக்குதுல அந்த இடம் வந்து இங்கே தான் அந்த பஜனை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லின்வோங் பகோடா. இதோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வந்து வீடியோவில் அங்கே சைடில் வரும் பாருங்க, எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு. ஸோ அதோட ஹிஸ்டரிலாம் எழுதியிருக்காங்க. லிங்யூங் பகோடா பிரேஸ் எசன் சோன்ட்ரா பாய் பட் ஸ்பிரிட்ஸ் பிளட். இங்கே வந்து பேசிக்கலி வந்து ஸ்பிரிட்ஸ் பேஸ் பண்ண ப்ரேயர்ஸ் அங்கே ஓடுது. அண்ட் இங்கே வந்து அதோட வரலாறு இங்கே இருக்கு.
ஆனா அவங்க மொழியில இருக்கு, இது எனக்கு படிக்க தெரியல. அப்புறம் இது எனக்கு தெரிஞ்சு யாரு திறந்தாங்க அந்த மாதிரி விஷயத்த இதுல ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இங்கேருந்து பாத்தீங்கன்னா அந்த வியூவே ஒரு நல்ல வியூ. மேல செடி, நம்ம சொன்ன மாதிரி தான், செடியை வச்சு அங்க ஒரு கோயில் தெரியுது அவங்களுக்கு, இங்கிட்டு திரும்பினா இங்க ஒரு கோயில் தெரியும் உங்களுக்கு, நேரா பாத்தீங்கன்னா நேரா ஒரு கோயில் தெரியும், அங்க ஒரு பாம்பாட்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இங்க பாத்தீங்கன்னா இங்க என்னமோ ஒண்ணு இருக்கு பாருங்களேன். இஃப் ஐம் நாட் ராங், இவங்க வந்து இங்கதான் தியானம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ரெஸ்ட் பண்ற இடம் போல. நல்லா நேச்சுரலா செஞ்சிருக்கேன். இது கூட இந்த பூ கூட நட்டுட்டு இந்த வெட்டுறாங்க, வெட்டிட்டு அது அதுக்கேற்ற மாதிரி வளர்ற மாதிரி செஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த இந்த இடத்துக்கு ஏன் முக்கால்வாசி பேர் வராங்கன்றதுக்கு ஒரு விஷயமே இருக்கு. அதுதான் இப்போ உங்கள்ட்ட காட்ட போறேன். ஆனா அதுக்கு முன்னுக்கு இந்த என்ட்ரன்ஸை பாருங்க. இங்கேயும் பாருங்க, அப்படியே அங்க பாத்தீங்கன்னா அந்த கோயிலை பாருங்க. கோயில் டிராகன் பேஸ் பண்ணி தான் அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு தியான்லேயே வந்து டிராகன் இருக்கு. அப்புறம் சில சைனீஸ் லைன்ஸ் செஞ்சிருக்காங்க. நீங்க மேல பார்த்தா கூட அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட எல்லாமே டிராகன் தான். இந்த பேசிக்காவே இங்க உள்ள ஸ்கல்ப்சர் வந்து டிராகன் பேஸ் பண்ணி அந்த டெம்பிளே கட்டியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு மெயினா ஏன் வராங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா, அப்படியே அங்க பாருங்க, அவங்கள பாக்குறதுக்கு தான் எல்லாரும் இங்க வராங்க. அவங்க வந்து இங்க எப்படின்னா ஒரு ஃபீமேல் புத்தா, அவங்க அப்படிதான் வந்து எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ஃபீமேல் புத்தான்னு அங்கே ஐடென்டிஃபை பண்றாங்க. அவங்க பேர் என்னன்னு நான் கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சு நான் சொல்றேன். இல்லை உங்களுக்குலாம் தெரியுங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ அங்கிட்டு வியூ பாருங்க, அந்த இப்போ நம்ம ஒரு வழியில போனோம்ல, அது ஒரு என்ட்ரன்ஸ் இந்த கோயிலுக்கு. இது வந்து இன்னொரு என்ட்ரன்ஸ் இந்த கோயிலுக்கு. இப்படியும் வருவாங்க, இது ஒரு என்ட்ரன்ஸ் இந்த கோயிலுக்கு. ஸோ உங்களுக்காக ஒரு வியூவை நான் ஒழிச்சு வச்சிருந்தேன் அவ்வளோ நேரம், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. நான் பார்த்துட்டேன், உங்களுக்கு நான் காட்ட போறேன். அது ஆக்சுவலி இதை வந்து இந்த கோயிலை வந்து 2004 கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2004 கட்டிட்டு 30 ஜூலை 2010 வந்து இந்த கோயிலை வந்து திறந்து வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து அந்த 6 வருஷத்துல செஞ்சதுதான் இந்த இடமே. 6 வருஷமா இந்த இடத்த நான் செஞ்சு திறந்துருக்காங்க. ஸோ நான் கூட சொன்னல ஒரு வியூ இருக்குன்னு, அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே வாங்களேன். நாங்க எவ்வளவு மேல இருக்கோன்னு மட்டும் நீங்க அந்த வியூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். வந்தீங்கன்னா வாங்க, அது ஃபுல்லா கடல். கடல்ல நம்ம வந்து இந்த கடலு அந்த மேல நம்ம நிக்கிறோங்க. இந்த கோயில் கீழேயும் கடல் தான். கடல்ல சுத்தி தான் அந்த கோயிலே இருக்கு. ஐ மீன் இந்த கோயிலை சுத்தி கடல் இருக்கு. அப்புறம் ஒரு லேக் இருக்குங்க. ரொம்ப நேச்சுரலா இருக்கு இந்த இடம் பார்க்கும்போது. ஸோ நான் சொல்லல, அந்த செடி வந்து அவங்க வளர்ப்பாங்கண்ணா அந்த மாதிரி, அதுக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டுதான் அதுக்கு அந்த அந்த ஷேப்லயே வளர்க்குறாரு. இங்க காத்து இருக்கு தெரியுமாங்க, செம்ம நேச்சுரலா வருது. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இலையும் இங்க ஆடிக்கிட்டு இருக்கோம், தெரியுதா? காத்து நேச்சுரல் காத்து, அப்படியே சுவாசிக்கும் போது அப்படியே ஆன்னு இருக்கு எனக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு காத்து, குளிரா. நீங்க அந்த வானத்தாங்க பாருங்க, திரும்பி அப்படியே அந்த வானத்தை பாருங்க. நீங்க நினைப்பீங்க மழை வரப்போகுது போல, அதனால அப்படி இருக்கு. ஆனா இந்த இடமே வந்து இப்படிதான் இருக்குமா. எப்படி சொல்றதுன்னா, குளிரான ஒரு இடம். பட் சம்மர்ல அவ்வளவு குளிர் தெரில. பட் எப்படி சொல்றது, நல்ல அந்த இதமா தான் இருக்கு. குளிர் இல்லாட்டி நல்ல இதமா இருக்கு இந்த இடம். வெளியெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு நம்ம கோயில் உள்ள போறோம். இந்த கோயில் உள்ள என்ன இருக்கு நான் காட்டுறோம். ஃபோன் எடுத்துட்டு போக முடியும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் என்ன இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதான் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் வந்து கோல்டு கலரில் செஞ்சுருக்காங்க. அவர் பேர் வந்து நமோ வியங் வாங் போத்தாட் ஒரு பேர். அப்படியே உள்ளே போனோன்னா
உள்ள வந்து நிறைய பேர் இருக்காங்க. புத்தர் இருக்காரு பாருங்க. அவனை வந்து அங்கிட்டு ஒருத்தரை பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கிட்டும் ஒருத்தர் இருக்காரு. இவருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பேர் தான். நீங்களே படிச்சுக்கோங்க. இவர் ஒரு வாரியர்னு நினைக்கிறேன். கடல் பார்த்தீங்களா, அந்த கடலை வந்து நான் ஒன்றும் உங்களுக்கு என்னோட சேர்த்து காட்டுறேன். எப்படி அப்படிதான் இருப்பாங்க. இந்த படி ஏறி நம்ம படிக்கிறதுல இந்த படி ஏறி நம்ம இறங்கி இந்த கடலை பார்த்து இதே மாதிரி வாழணும்னா எவ்வளோ நல்லா வாழலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் புத்தா தெரிவாங்க. எப்படி எவ்வளோ நேரம் அவங்க லேடிஸ் புத்தா ஃபீமேல் புத்தா ஒருத்தவங்க சொன்னா தெரியுமா, தூரமாக தானே காட்டினாங்க. அவங்களுக்கு இங்கே ஒரு தனி கோயில். அந்த கோயில் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு 360 ஒரு ரவுண்டு இருக்குல்ல, ஒரு சர்க்கிளில் தான் அவங்க கோயில். நான் சொல்ல 360 சர்க்கிள்னு. அந்த சர்க்கிள் வந்து கீழே அவங்களுக்கு மேலே போனீங்கன்னா அவங்கள பார்க்கலாம். அவங்களோட பேக்ரவுண்ட் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நேச்சுரல் பேக்ரவுண்ட், வானம் தான் அவங்களுக்கு பேக்ரவுண்டு. அப்புறம் எப்பயும் போல சுத்தி செடி தாங்க. அந்த செடிக்கு நடுவுல இந்த ஒரு அழகான ஒரு கோயில் இங்க வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அந்த பக்கோடாவை முடிச்சிட்டோம் பார்த்துட்டு. இப்ப இங்கேருந்து நம்ம வெளியே போவோம். அதுக்கு முன்னுக்கு இங்க ஒரு செம்பாய் அங்கே போட்டு போயிடுவோம், எல்லாம் நல்லதுக்கு.